இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கப்பா தோரன். இந்த கப்பா அதாவது கேரளாவில் நம்ம வந்து இந்த மரவள்ளி கிழங்கை வந்து கப்பா சொல்லுவாங்க. தோரன்னா இந்த பொரியல் சொல்கிறது தான் தோரன் அந்த சைடில் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தோரன் சொல்லும்போது வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. நம்ம வந்து மிக்ஸ் வெஜிடபிள் தோரனாகட்டும் இல்லை வேறு எதனா காய்கறி வச்சு பண்ணுற தோரனாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து வெங்காயம் சேர்க்காமல் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த வாசம் தேங்காய் எண்ணெய், அந்த தாளிப்பு, அதுக்கப்புறம் போடுற காய் தான். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. கப்பா தோரன் தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு 1 கப்பு, தேங்காய் துருவல் 4 பத்தை, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த கப்பா தோரன் தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மொத்தமே 9 பொருள் தான். இதில் வந்து கடுகு அன்றாடம் யூஸ் பண்ணுறோம், உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே டெய்லியும் எல்லா சமையலும் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. காய் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா மசிஞ்சு போகிற பக்குவத்து இருக்கணும். இப்படி கையில் எடுத்தீங்கன்னா அழுத்தி பண்ணுறக்கூடாது, இப்படி பூ மாதிரி மசிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காய் வெந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட பக்கம் வேறு. நேரம் ஆக ஆக நீங்கள் நல்லா சாஃப்டாக வெந்தாலும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு 5 மணி நேரம் சாப்பிட்றீங்கன்னா அந்த காய் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தாளிப்பு தனியாக இருக்கும், இந்த காய் தனியாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து வெந்த பிறகு உடனே தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டு நம்ம இந்த ரெசிப்பியில். இதுக்கு ஆல்ரெண்டாக நம்ம வீட்டில் எப்பவும் போல் கடலை எண்ணெய், நெல்லெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எடுத்தே கொடுக்காது. முக்கியம் இந்த ரெசிபிக்கு எண்ணெயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் தெளிவாக தேங்காய் எண்ணெய் வேணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரியாமல் மற்ற பொருளை போட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா அந்த கடுகு பொரிஞ்சு வர அந்த வாசமும் இந்த காயில் மிக்ஸ் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா உளுத்தம்பருப்பு சேர்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு எதுக்கு சேர்க்குறேன்னா இந்த காய் வந்து நல்லா மெதுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அப்போ அந்த டைமில் பல்ல கடிக்கிறதுக்கு எதுனா ஒன்று தேவை, அப்போ உளுத்தம்பருப்பு செய்கிறேன். இதுக்கு பதில் கடலைப்பருப்பு போடலாமுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. உளுத்தம்பருப்பு கொடுக்குற அந்த வாசமும் அந்த டேஸ்ட்டும் கடலைப்பருப்பு கொடுக்காது. சரிங்களா? ஓகே, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்போட பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் இந்த வரமிளகா இருக்குல்ல, இவரை சின்னதாக உடச்சி போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சின்னதாக உடச்சி போட்டு இந்த உளுத்தம்பருப்பை இப்படி நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு இப்படி நல்லா அந்த எண்ணெயிலே வறுக்க ஆரம்பிங்க, கொஞ்சம் கலர் மாறும். அதுக்கப்புறம் இந்த தேங்காவை வந்து 2 விதமாக யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போடுறேன், கடைசியாக 2 தேங்காய் போடுறேன். ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெய் இந்த உளுத்தம்பருப்போட லைட்டாக வறுத்தோன்னா கொஞ்சம் அந்த எண்ணெயோட சூடு வந்து கம்மியாகும். இதான் விஷயம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த வேக வச்ச அந்த கப்பாவை இதில் சேர்க்குறேன், அதாவது மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு போட்ட பிறகு இப்படி முடிஞ்சால் இது லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுவே சில பேர் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் இந்த இது இருக்குல்ல ஸ்மாஷர், அந்த உருளைக்கிழங்குலாம் ஸ்மாஷ் பண்ண வச்சுப்பாங்கல்ல, அது போட்டு லைட்டாக அப்படி மேஷ் பண்ணி விடுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த 1-2 மசிஞ்ச மாதிரி இருக்கும், 1-2 முழுசாக இருக்கும். அப்படி இருந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்படி லைட்டாக நீங்கள் வந்து இப்படி கரண்ட்லேயும் பண்ணலாம், இல்லை மற்ற என்ன இருந்ததுன்னா மற்ற லைட்டாக போட்டு ஸ்மாஷ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் ப்ரிப்பரேஷனில் லைட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பக்கம் மாற ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நீங்கள் ஒரு சட்னி செய்கிறீங்க, அந்த சட்னி செஞ்சு முடித்த பிறகு அந்த சட்னி ஒரு 80% நீங்கள் அரைச்சி சாப்பிட்றதும் முழுமையாக அரைச்சி சாப்பிட்றதுக்கும் 2த்துக்கு வித்தியாசம் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ நம்மளோட கப்பா தோரன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் சுட சுட சாம்பார் ரைஸோடு சாப்பிட்லாம், இல்லைன்னா கஞ்சியோடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். மீன் நான் சாப்பிட்றேன், அந்த மீனோட இதை வச்சு சாப்பிடாம கேட்டால் கண்டிப்பாக தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சஃபிஷியன்ட், உங்களுக்கு வந்து ஸ்டொமக் வந்து நல்லா ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். இது அது சிம்பிள் ரெசிபி. சமையலே முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, எது செஞ்சால் தப்பாகிடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கை கொடுக்கும், நல்ல வாசமும் கொடுக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள். நான் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ஈஸி ரெசிபி.
இந்த மாதிரி ஈஸி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். சமையல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு கண்ண முடியாத அளவு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.